ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்போ நினச்சாலும் சரி சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதில் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, நல்லா ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம். இது எப்படி செஞ்சு பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது 250 ml மெஷரிங் கப்பில் அரை கப் பச்சரிசி. இதை ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த அரிசியை நல்லா சுத்தமாக 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 300 கிராம் அளவுக்கு பலாப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. இது விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண இந்த பலாப்பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்காமலே உங்களுக்கு பழத்தை அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால் தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க. இப்போ முதல்ல அரைச்ச அந்த மிக்ஸோடு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மாவு அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. அதே மாதிரி நான் எடுத்திருந்த பலாப்பழம் அந்த அளவுக்கு ரொம்ப இனிப்பு இல்லாததுனால நான் அரை கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் பழம் எடுத்துருக்கீங்களா, அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்ல இனிப்பாக இருக்கிற பழமாக எடுத்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதை செய்கிறதுக்காக இந்த மாதிரி வாழை இலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்த மாவை இந்த மாதிரி வச்சுட்டு லேசாக தட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எத்தனை தேவைப்படுதோ அத்தனை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இலையில எண்ணெய் எதுவும் தடவணும் தேவையில்லை. நம்ம அப்படியே அந்த மாவு டைரெக்டாகவே போட்டுக்கலாம். நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். வேக வச்சு எடுக்கிறதுக்காக நார்மலாக நீங்கள் இட்லி பாத்திரத்துக்குள்ளே வேக வச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்ததுன்னா அதை கூட வச்சுக்கலாம். அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே அந்த மாதிரி ஒரு தட்டை வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்து சூடானதும் மேலே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம மேலே சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு இலையும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இது மூடி வச்சுட்டு ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சரியாக வேகாத மாதிரி இருந்ததுன்னா இன்னும் 2-3 நிமிஷம் அதிகமாக டைம் கொடுத்து கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவு லேசாக சூடு ஆறினதும் இலையிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பலாப்பழ டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சீசன்லேயே பலாப்பழம் கிடைக்கும் போதே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.